ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்துட்டு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நாகர்கோயில்னு சொல்லிட்டு. அங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கோம். நான், அம்மா, அப்பா, அண்ணா, அப்புறம் என்னோட 2 குழந்தைங்க எல்லோரும் வந்து போனோம். போகிற வழியில் வந்துட்டு டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த கோயில். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. ஸோ அங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து ஜாதகம் பார்த்தபோது சொல்லியிருந்தாங்க, வெள்ளிக்கிழமையான நாகருக்கு வந்து பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து செய்யாமல் இருக்க வேண்டான்றதுக்காக இங்கே வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. அந்த இலையிலே பார்த்திங்கன்னா பூ மாதிரியே இருந்தது. அது இல்லாமல் ரொம்ப அழகாகவும் பச்சை பச்சேர்னு இருந்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடனுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா மாடு, குதிரை, கோழி, சேவல், அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து மாட்டுக்கு நேர்ந்து விடுவாங்களாம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ மாடு இருந்தது. ஒரே ஒரு குதிரை வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கன்றுக்குட்டி, ஆட்டுக்குட்டி எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து உள்ளே போய் எடுக்கலை, ஏன்னா நம்ம புதுசாக போகிறோம், அது பாட்டுக்கு முட்டிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியவே நின்று ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு நர்சரி போட்டிருந்தாங்க. இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டேன், நான் வரும்போது அந்த நர்சரியில் எனக்கு கொஞ்சம் செடிலாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட. சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கோயில் போயிட்டு வர வழியிலே பார்த்திங்கன்னா அந்த நர்சரிக்குள்ளே நாங்கள் வந்து போயாச்சு. பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுறது தான் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நர்சரி இருந்துச்சு. எதுவுமே எனக்கு பார்த்தோன்னே போகணும்னு தோணலை. பட் இதை பார்த்தோன்னே உள்ளே போயே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ரீசன் பார்த்திங்கன்னா இது நல்லா ஃபேஸிங்கோடு இருந்தது. ப்ளஸ் வந்து நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. எல்லா வகையான இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு செடியிலேருந்து மரம்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்ஸ். அவங்களே வந்து எல்லாமே செட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிளுக்கு வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வந்து அவங்க உள்ளே வந்து நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து கேக்டஸ். அந்த கற்றாழையில ரொம்ப வெரைட்டியாக கலராக அழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன். பட் இப்போ வேண்டாம், நம்ம வந்துட்டு வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பர்ச்சேசிங் இருக்குது, அப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றனால வந்து பார்த்து மட்டும் வச்சேன். ஆனால் இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் இன்டோர் பிளான்ட்ஸ் தான். இதோட லீஃபே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியே இருந்தது. அவ்வளோ திக் அண்ட் ரஃப்பாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு செடி வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இன்டோர் பிளான்ட்ஸ்க்காக. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அது வந்து அம்மாவுக்கு வந்து வாங்கியாச்சு. கேக்டஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தான் பிடிக்கும். பெரியவங்களுக்கு கத்தாழை போய் யாராவது வீட்டில் வைப்பாங்களா, போடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ நம்மளை மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் நம்ம அவ்வளோவா பார்க்க மாட்டோம். பட் அவங்களாம் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா செவந்தி இருக்கு இல்லையா? ஸோ அந்த செவந்திலே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, கலர் கலராக. இதை பார்த்துட்டு அம்மா சொன்னாங்க, இதையும் வாங்கி வைப்போம், நம்ம வந்து செவ்வாய் வெள்ளிக்கு நம்மளே பறித்து சாமிக்கு மாலை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வெரைட்டிலையும் ஒன்று வாங்கினோம். இது ஃபுல்லாக ஒட்டு செடி. ஒரே செடியில் பார்த்திங்கன்னா கலர் கலராக எல்லா டிஃப்ரெண்ட்டில் வந்து ரோஸ் வரும். ஸோ நான் இதுதான் வந்து வீட்டுக்கு நான் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். நான் வந்து என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு அடுத்து பிளான்டிங் பண்ணும்போது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஃபுல்லாமே. இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் எல்லாம் அப்படியே கிடப்பில் கிடக்கு. இன்றைக்கி தான் வந்து இதை பிளான் பண்ணவே போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் வீடியோ தான். நாங்கள் வந்து நர்சரி போயிட்டு நிறைய கண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. இதை வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் தோட்டத்தில் இருக்கா எங்கள் அண்ணா வர சொல்லியிருக்கோம். ஸோ அவருக்கு இந்த மாதிரி செடி வைக்கிறதுலலாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட், அதனால் வர சொல்லிவிட்டு இது எல்லாத்தையுமே இன்னும் வந்து எடுத்துகிட்டு பெரிய பெரிய தொட்டியில் வச்சுட்டு தனியாக வந்து மண் தோட்டத்துலேருந்து எருவெலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி பிளான் பண்ண போகிறோம்.
ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி எங்கே அரேஞ்ச் பண்ணுறணும் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாமே கிளியர் பண்ணணும். இது ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பூச்செடி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க. அழகாக இருந்துச்சு செடி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 செடி தான் தப்பிச்சிருக்கு, பழைய செடி. மற்ற 4 செடியுமே வந்து இதாகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து நிறைய இப்போ வெரைட்டி ஆஃப் ரோசஸ் அண்ட் டேலியா இருக்குது, அப்புறம் வந்து செவந்தி இருக்குது. ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெய்லியும் பார்த்திங்கன்னா நவி தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி வந்துடுவா காலையில் எழுந்திரிச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி தான் ஊற்றிட்டுருந்தோம். ஆனாலும் வெயில் வந்து ஜாஸ்தி மதுரை சைடு எல்லாமே. ஓவராக வெயிலும் அடிக்கக்கூடாது, வெயில் இல்லாமல் இருக்கவும் கூடாது இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கெலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பரான ஒரு டெம்பரேச்சரில் வைக்கணும். இப்போ தான் வந்து கொஞ்சம் எருவெலாம் கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இனிமேல் தான் இதை எடுத்து பிளான் பண்ணணும். ப்ளஸ் இந்த இடம் வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எதாவது ஐடியா பண்ணி தான் இன்றைக்கி வைக்கணும். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து ஏன் அப்படி கறி போச்சுன்னு சொல்கிறேன். யூடியூப்பில் தான் அம்மா வந்து பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா காய் வேஸ்ட்டான காய், முட்டைக்கூடு, இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாரெல்லாம் அதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு கொண்டு வந்து செடியில் ஊற்றினா செடி நல்லா வளரும்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. பட் எங்கள் அம்மாவும் அதே தான் சேம் செஞ்சாங்க. அதை ஊற்றி 2 நாளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்தால் தான் அடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணணும். பட் நாங்கள் தெரியாதனமாக அதை வந்து அம்மா செஞ்சுட்டாங்க. அதனால் இனிமேல் எதுவுமே வேண்டாம், பச்சை தண்ணி மட்டும் கொடுத்தாவே போதும். அதுக்கு வேறு எந்த வேஸ்ட்டு எதுவுமே போட வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இருக்க எக் செல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, மக்கவே மாட்டேங்குது, அப்படியே நின்றுக்குது. அதுக்கு அடியில் தண்ணி போகிறதே பெரிய இதாக இருக்குது. ஸோ எல்லாமே கெமிக்கல், எல்லாமே எதுவுமே நேச்சுராகவே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம எதுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் நம்ம தண்ணி மட்டும் கொடுத்தாவே போதும். அந்த நர்சரியிலே நான் கேட்டேன், இல்லைப்பா நாங்கள் தண்ணி மட்டும்தான் விடுவோம், வேறு எதுவுமே போட மாட்டோம், தண்ணி ஒன்றே போதும், அது நல்லா வளரும், ஒரு நாளைக்கு 1 டைம் மட்டும் தண்ணி ஊற்றினாவே அதுக்கு வந்து நல்ல பவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் மழை பெஞ்சிச்சுன்னா அதையும் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் மித்ரா ஸ்கூலில் வந்து மித்ரா வந்து டிசிப்ளின் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்கினான். என்னென்னா 2 மல்லிகைப்பூ செடி வந்து கொடுத்துருந்தாங்க அவளுக்கு. ஸோ அதையுமே வந்து பிளான் பண்ணணும். நான் சொன்ன எக்ஸ்பர்ட் இவர் தான். பிளான்ட்டை வந்து இன்றைக்கி பிளான் பண்ண போகிற செடியெல்லாம் என்னென்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு மணலும் இது 2 ஒன்றா கலக்கணும், எருவும். ஓ, எருவும் நம்ம போடுற மணலும் இல்லை, கல் இல்லாமல் எடுத்துடணும். கல் வேஸ்ட்டு செத்தைகள் இருக்கிறத பூரா எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சா தான் வேர்கள் வந்து ஈஸியாக இறங்கும் மணலில். ஓ சரி சரி. இப்போ தான் செடி நல்லாவும் வளர்ச்சி அடையும். எல்லாமே வந்து சின்ன சின்ன தொட்டியாக இருக்குது. ஸோ நாங்கள் பெரிய தொட்டியில் மாற்றுறதுக்காக வீட்டில் வந்து வேஸ்ட்டெல்லாம் கழித்து போட்டிருக்கோமா. ஸோ அதில் எதாவது தேருதான்னு பார்ப்போம். இந்த பக்கெட்டில் எல்லாம் வைக்கலாம். இது நல்லா தான் இருக்குது இந்த பக்கெட், இதில் வைக்கலாம். அப்புறமா வந்துட்டு இதில் எதாவது இருக்கா, ஒரு குப்பை தொட்டி இருக்குது. ஸோ இதை நல்லா கழுவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத குப்பை தொட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒரே மாதிரி இருந்துச்சு வீட்டில். நம்ம கடைக்கு தீபாவளி அப்போ எதாவது ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குற வச்சுருந்தோம். ஸோ அது வந்து சும்மாவே தான் இருந்தது. சும்மா இருந்தாலும் அது ஒரு மாதிரி உடஞ்சிரும் இல்லையா, அதனால் செடி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அழகாக இருக்குது இந்த செடி. ஸோ இதில் செடி தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுலேயும் தேவையில்லாத பூரா எடுத்து வைக்கணும். இப்போ வந்து எருவும் மண்ணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணாத அந்த செடிக்கு போடுற அளவு கலந்துக்கலாம். இங்கே இருக்க எரு. இப்போ இது எல்லாமே தண்ணி வெளியேறதுக்காக ஹோல்ஸ் போடணும். ஸோ அதுக்காக வந்து ஹோல் போட வந்திருக்கேன்.
ஒரு கம்பி வச்சு தான் காய வச்சு ஓட்ட போலான் இருக்கேன். ஸோ எல்லா பக்கெட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா கீழே இப்படி ஒரு சின்ன ஒரு ஹோல் ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. இங்கே ஒரு ஹோலும் அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் மேலே ஏற்றி இன்னொரு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிளான் பண்ணிடலாம். மண்ணும் எரும் எல்லாமே வந்து சேம் லெவலில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் மணலும் வந்து கலந்துக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக தண்ணிலாம் வந்து உறிஞ்சும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செடியை வந்து நட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய தொட்டியில் வச்சுட்டு, சின்ன தொட்டிக்கு வந்து பத்தாத தொட்டிகள்லாம் வந்து சின்னதில் வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் மண் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம செடி அந்த பேக்கெட்லேயே இருக்கும் இல்லையா மண், ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம கலந்து வச்சுருக்க எரு, மண், மணல் இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து கீழேயும் நல்லா வேர் போகும், நல்லா ஊட்டமாக இருக்கும். ஏன்னா கீழே மட்டும் இந்த மணல் மட்டும் வச்சுட்டோம், அந்த பேக்கெட்டில் இருக்க மண்ணை மட்டும் வச்சிட்டோம்னா எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ உரம் கிடைக்கிறதுக்காக கீழே கொஞ்சம் எப்போயுமே பேஸில் நம்ம கலந்து வச்சுருக்க மண் போட்டுறணும். இதே மாதிரி தான் சேமாக எல்லா தொட்டியுமே வந்து நாங்கள் வந்து எடுத்து மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லெவலுக்கு வந்து மண் ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறமா அந்த பேக்கெட்டில் இருக்க மண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கலந்து வச்ச மண். என்ன பண்ணுறீங்க? செடி நடுறீங்களா? மேப்பட்டோ இது யாரு செடி நடுறா? யாரு இது? யாரு? மாமாவா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாமே வந்து நாங்கள் இதே மாதிரி சேமாக வந்து பிளான் பண்ணி முடிச்சாச்சு. இடையில பார்த்தீங்கன்னா நவி பாப்பா வந்து அவளும் நான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஃபைனலி வந்து முடிச்சாச்சு. மிச்சம் வந்து இவ்வளோ தொட்டி இருக்குது, ப்ளஸ் ஒரு 2-3 செடி வந்து இன்னும் மாற்றி வைக்காமல் இருக்குது, அதையும் வந்து மாற்றி வைக்கணும். பட் பெருசாக இருக்க தொட்டி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வந்து நல்லா சூப்பராக வந்து பிளான் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் வந்து அரேஞ்ச் மட்டும் பண்ணல, எந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேபர் பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து டபுளாக வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த செடியெல்லாம் தூக்கி வச்சுக்கலான் இருக்கோம். பட் இப்போயே வந்து 10:30க்கு ஆரம்பித்தோம், மணி வந்து 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. அதே மாதிரி அண்ணனும் போய் சாப்பிடணும். அதனால் வந்துட்டு போதும், இன்றைக்கி ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சதே போதும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட போகிறேன், தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி எல்லாத்தையுமே வந்து அதில் ஊற்றிட்டு அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு வந்து எங்கே வைக்கலாம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்றதை வந்து நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ நாளைக்கும் வந்து வேலை இருக்குது கொஞ்சம். ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி வந்து மெதுவாக ஊற்றணும், அப்போ தான் அது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நிறையாவே நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா வந்து சக் பண்ணட்டும்னு. அடியில் வரைக்கும் தண்ணிக்கு ஈரம் போனால் தான் அடுத்து வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். பாருங்கள், உடனே வந்து சக் பண்ணிடுச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன், உடனே வந்து இந்த மண் வந்து ஈர்த்திரும்.
ஏன்னா நம்ம நிறைய எருவெலாம் போட்டிருக்கோனால இப்படி தான் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கடன்னு தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு பார்க்கலாம். எல்லா செடிக்கும் வந்து நிறையாவே தண்ணி ஊற்றிட்டேன். அது ஈஸியாக வந்து அப்படியே சக் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம்னால நம்ம நிறையாவே ஊற்றிடலாம். அடியில் வரைக்கும் தண்ணி போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. நாளைக்கு இதை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ட்டு இனிமேல் தான் வந்து பார்க்கணும். அப்பா சொல்லியிருக்காங்க இப்படி போய் அப்படி வந்து அப்படியே வச்சுருங்க வரிசையான்னு சொல்லியிருக்காங்க. பட் வெயில் பார்க்கணும், நிழல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். நாளைக்கு அந்த அண்ணா வந்தோடனே வைக்கலான்னு சொல்லிட்டு. நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பூத்தோடனே தான் தெரியும். இது வந்து நல்லா பிங்க் கலர். ஒவ்வொரு செடியிலையுமே 2 கலர் வர மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இதோட லைட்டாக இருக்கும், இது இதோட வந்து டார்க்காக இருக்கும். அப்புறம் இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஃபேண்டாவும் இருக்குது, பிங்க்கும் இருக்குது. ஸோ எல்லாமே ஒட்டு செடி மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. இது வந்து டேலியா. ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து பிங்க் கலர். எல்லோவா ரெட்டாக ஞாபகம் இல்லை, பட் பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஷோகேஸில் தான் வச்சுருக்கேன், காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.